ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும். சீட்டு நிதியங்களின் மண்டல கூட்டத்தில் தீர்மானம். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு சீட்டு நிதிய நிறுவனங்கள் சங்கமும் ஒருங்கிணைவாக்கப்பட்ட சீட்டு நிதியங்கள் சங்கமும் நிர்வாக குழு கூட்டத்தை நடத்தினர். நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் சின்ராசு தலைமை தாங்கினார். நெல்லை மண்டல பொறுப்பாளர் புருஷோத்தமன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மாநில செயலாளர்கள் கார்த்திஷ், உமாபதி முன்னிலை வகித்தனர். சீட்டு தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, சீட்டு பதிவு அலுவலர்களுடன் நல்லுறவை மேம்படுத்துவது, சீட்டு தொழில் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல பொருட்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சங்க பொறுப்பாளர்கள் பதில் அளித்தனர். வங்கிகள் போன்று சீட்டு நிறுவனங்களும் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றது. எனவே சீட்டுக்குரிய ஜிஎஸ்டி வரி விதிப்பை அரசு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சரி, இங்கே நடக்கிறது வந்துங்க, தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் 2 அசோசியேஷன் இருக்குது சிட் ஃபண்ட்ஸுக்காக. தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அசோசியேஷன், இன்கார்பரேட்டட் சிட் ஃபண்ட்ஸ் அசோசியேட் 2 தலைவர் 2 அசோசியேஷன் இருக்குது. அதனுடைய 2 பிரசிடென்ட்ஸ் அண்ட் 2 செக்ரட்டரிஸ் வந்திருக்கிறோம். இந்த கூட்டம் வந்து திருநெல்வேலி ஜோன் மீட்டிங். மொத்தம் 11 ஜோன்ஸ் இருக்குங்க. அதில் திருநெல்வேலி ஜோனில் இன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்கிறோம். நோக்கம் என்னென்னா, இங்கே இருக்கிற சிட் கம்பெனிஸ் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு தேவையானதையும் சிட் ஃபண்டை பற்றி ஒரு நாலேஜு, அவேர்னஸ், அதே மாதிரி எங்களோட ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சிட் ஃபண்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்ஸ், அவங்களோட நமக்குள்ள உறவுகள், அங்கே என்ன சிக்கல்கள் இருக்கா தீர்த்துக்கலாம். தொடர்ந்து பீரியாடிக்கலாக நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா நோக்கம். ஆளுக்கு பேர் தெரியும் உங்களுக்கு. என் பேர் சிற்றரசுங்க, தலைவர் தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அசோசியேஷன். டிசி இளங்கோவன் சார், டிஎன்சி சிட் ஃபண்ட்ஸ். ப்ளஸ் இது வந்து இன்கார்பரேட் சிட் ஃபண்ட்ஸுடைய அசோசியேஷன். அவருடைய பிரசிடென்ட் கார்த்திஷ், செக்ரட்டரி தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அசோசியேஷன். புருஷோத்தமன், திருநெல்வேலி ஜோன் பிரசிடென்ட். உமாபதி, இன்கார்பரேட் சிட் ஃபண்ட் அசோசியேஷன் செக்ரட்டரி. முருகன், அர்ணை சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட், திருநெல்வேலி. ஓகே, நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய தொழில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை, மற்ற எங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறோம். கவர்மெண்ட்கிட்ட என்ன கேட்குறோம், முடிவுகள் வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. நாங்கள் பண்ணுறது வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் தான், நிதி சேவை. நிதி சேவை பண்ணுற மற்ற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வங்கிகள் இருக்குது, ஃபைனான்ஷியல் கம்பெனி தெரியும். இவங்க 2 பேருக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. பேங்க் என்ன பண்ணுதோ, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுதோ, ஒரு பக்கம் சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் பணம் கொடுக்குறோம் தேவையான ஆளுக்கு இல்லையா. அதே தான் நாங்களும் பண்ணுறோம். அவங்க 2 பேருக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுற ஃபீஸுக்கோ இன்ட்ரெஸ்ட் வாட் எவர் அமௌண்ட் தே கெட், அவங்க அந்த இன்கம் வந்து டோட்டலி எக்ஸம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி. நாங்கள் அதே சேவையை பண்ணுறோம், எங்களுக்கு வர்ற வருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி கட்டுறோம். என்னுடைய பாதிப்பு யாருக்குன்னா, இதை மறுபடியும் நாங்கள் பாஸ் ஆன் பண்ணுறோம் கஸ்டமருக்கு தான், அவருக்கு தான் போகுது. யார் சிட்டில் சேர்றாங்களோ, யார் சேமிக்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். அதனுடைய விளைவு என்னென்னா, சிட் ஃபண்டில் சேர்றதுக்கு ஒரு டிசிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லைங்களா. வரலன்னு நம்ம சேவ் பண்ணுறவங்க வரமாட்டாங்க. சேவ் பண்ணுறவங்க வரலன்னா பாரோ பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது இல்லையா. 2 பேர் இருந்தால் தான் சிட் நடத்த முடியும். மறுபடியும் வழியில் போய் இன்னும் அதிகமான வட்டி கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளாகும். அது அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிறோம், நிறைய ஃபாரமில் பேசியிருக்கோம், ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் எடுத்து போயிருக்கிறோம், கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இன்னொன்று, மக்கள்கிட்ட நிறைய தெரிய வேண்டியதுங்க, சிட்டுனாலே முழு விலக்கு கேட்குறோம். இப்போதைக்கு எங்களுக்கு 18%. இப்போ நாங்கள் 18% கட்டுறோம், கஸ்டமர்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறோம். 2வது கோரிக்கை வந்து ரெஜிஸ்டர்ட் சிட்ஸு, அன்ரெஜிஸ்டர்ட் சிட்ஸ் இருக்கு இல்லையா. நிறைய இப்போ 10 சில செய்திகள் வருது, டிவியில் செய்திகள் வருது. இந்த சீட்டை வந்து தீபாவளி பண்ணுறேன், அப்புறம் 10% வட்டி கொடுக்குறேன், டெவலப் பண்ணி கொடுக்குறேன், எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா. ஒரு கூலிக்கு போடுறேன், ஒரு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே எது நடந்தாலும் நிதி மோசடி அப்படிங்கிறது பொதுவாக சில நேரங்களில் இல்லை, ஏன் பல நேரங்களில் சொல்லலாம், சீட்டு கம்பெனி மோசடின்னு வந்துடும். அதே மாதிரி சீட்டு சில பேர் ப்ரைவேட்டாக பிடிப்பாங்க, வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்களில், அந்த மாதிரி. இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனே கூட தொழிலில் ரிஜிஸ்டர் பண்ணாமல் பண்ணுறவர் இருக்கார், அவரும் கலெக்ட் பண்ணுவார். இது எது நடந்தாலும் பதில் செய்தி வர்றது நியாயம் வரணும். ஆனால் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நிதி கம்பெனி மோசடி, சீட்டு நிதி கம்பெனி மோசடி அப்படின்னு வந்துடும். ஆக சீட்டு நிதிங்கிற வார்த்தையை யார் யூஸ் பண்ணணும்னா, சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் தனியாக அங்கே இருக்குது பாருங்கள். இட்ஸ் எ செப்பரேட் ஆக்ட். இந்த ஆக்ட் படி தான் நாங்கள் தொழிலே பண்ணணும். இந்த ஆக்ட் படி யார் தொழில் பண்ணுறாங்களோ
அவங்க மட்டும்தான் அவங்க பேரில் வந்து சீட்டு அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கணும் கம்பல்சரியாக. சிட்டிலாம் சிட் ஃபண்டுன்னு வார்த்தை சொல்லணும். மற்ற யாருமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஆக இந்த சட்டத்தின்படி சீட்டு தொழில் செய்யாத யாரும் தங்கள் பெயரில் சீட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள சீட்டு கம்பெனின்னு சொல்கிற வார்த்தையே கூட தப்பு. மற்றவங்களும் அவங்கள ரெஃபர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணுறோம், மக்களும் சில நேரத்தில் போய் மாட்டிக்கிறாங்க தெரியாமல். ரிப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும் இல்லை செய்திகள் யார் இருந்தாலுமே சீட்டு கம்பெனி தான் போயின்னு இருக்கு. இதை கொஞ்சம் நீங்கள் தயவுசெய்து கிளாரிஃபை பண்ணோம். நீங்கள் இனிமேல் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம், இனிமேல் ரிப்போர்ட் பண்ணும்போது பதிவு பெற்ற சீட்டு கம்பெனி தானா, பதிவு பெற்ற சீட்டு தானா, கம்பெனிக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு சீட்டும் பதிவு பண்ணுறோம். நான் ஒரு 10 குரூப் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக போய் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கு உண்டான ஈக்குவலண்ட் அமௌண்ட் கொடுத்து 5 லட்ச ரூபா சீட் நான் தொடங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்ச ரூபா எங்கள் பணத்தை போட்டு ரெஜிஸ்ட்ரார் பேரில் டெபாசிட் கொடுக்கணும். இதை வாங்கிட்டு தான் ரெஜிஸ்ட்ரார் பதிவே பண்ணுவார் சிட்டியை. அதை தான் நான் மக்கள்கிட்ட போய் சீட்டு சேர்க்க முடியும். அதே மாதிரி எப்போ இந்த பணம் எனக்கு கிடைக்கணும்னா அந்த பீரியட் 20 மாதம் 30 மாதம் இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆடிட்டட் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ரெஜிஸ்ட்ரார்ட்டு திருப்பி கொடுத்தா தான் பணமே கிடைக்கும். இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணலாம் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. என்னுடைய மூலதனம் எவ்வளவோ நெட் ஓன்டு ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம். மூலதனத்தை விட 10 மடங்கு பண்ண முடியாது. இப்போ 1 கோடி ரூபாய் எங்கள் கேபிட்டல்னு வச்சுக்கோங்களேன், 10 கோடி தான் டோட்டல் பிஸ்னஸை நான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் வெளியில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதையும் நம்ம சீட்டுங்கிற வார்த்தையை தயவுசெய்து இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. அரசாங்கத்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்களும் அதை ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் அவேர்னஸ் கொண்டு வரலாம் மக்கள் மத்தியில். இன்றைக்கி அவேர்னஸ் வந்துச்சு, ஏன்னா சோஷியல் மீடியா இன்றைக்கி செல்ஃபோனில் எல்லா விஷயமும் வந்துடுது. அதனால் அது மாதிரி அவேர்னஸ் கொண்டு வரலாம். அதை நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து சிட்டுனா இப்படி சீட்டில் பணம் போட்டால் இப்போ சேஃபான பணம் சீட்டில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் போட்டிங்கன்னா உங்கள் பணம் பாதுகாப்பானது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் எல்லாருமே பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதை தான் சொல்ல முடியும். நாங்கள் மற்றபடி பதிவு செய்யாத பணத்துக்கு கேரண்டி இல்லை, பார்த்து உஷாராக இருந்துங்கன்னு சொல்லி அவேர்னஸ் கொண்டு வரலாம் மக்கள்கிட்ட. சார் கேட்டதுக்கு ஒரு கேள்விக்கு இந்த வட்டி தரேன்னு சொன்னாங்கல்ல சார், சீட்டு கம்பெனி யாருமே டெபாசிட் வாங்குறதில்ல, வட்டி கொடுக்குறதில்ல. ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ 20 பேர் ஒரு குரூப்பில் சேர்க்குறேன், 10,000 ரூபாய் மாதம் கட்டுறாங்க, 2 லட்ச ரூபாய் எனக்கு மாதம் வருது. ஒரு ஆள் கொடுத்துருவேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா சிட்டி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. எங்கிட்ட பணம் இருக்குமா? இருக்காது. எனக்கு மிஞ்சிறது அவங்க தள்ளி எடுத்த தொகையில் 5% நாங்கள் கமிஷன் எடுத்துப்போம். பேலன்ஸை பங்கு போட்டு திருப்பி அவங்களுக்கே தான் கொடுக்குறோம். அதனால தான் நீங்கள் அடுத்த மாதம் கட்டும்போது கம்மியாக கட்டுறீங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் மறுபடியும் அவங்களுக்கு தான் போகுது. ஆக சிட்டு கம்பெனி எந்த நேரத்துலையும் பணம் இருக்காது. இதுக்கு வட்டி கொடுக்க முடியாது, டெபாசிட்டும் வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. இந்த வட்டி கொடுக்குறேன்னு சொன்னாலே அது சிட்டு கம்பெனி இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன். நான் வட்டி கொடுக்குறேன், டெபாசிட் கொடுக்குறேன், டெவலப் கொடுக்குறேன், இதெல்லாம் பண்ணாலே எந்த நிறுவனமும் வட்டி வாங்கி கொடுக்குறது அது ஃபைனான்ஸ் கம்பெனி, அதை விட்டுருங்க. சிட்டு கம்பெனி யாரும் வட்டி கொடுக்க முடியாது. சிட்டு கம்பெனியோட பணமும் தங்காது, வாங்கவும் கூடாது. அதே சீட்டில் பணம் கட்டும் போது சரி இந்த நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்டதை குரூப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு இருக்குது. அதுவே அது இருக்குது. நமக்கு போய்ட்டு ஆன்லைனில் அந்த குரூப்பில் அந்த சீட் கம்பெனி போட்டு இப்போல்லாம் பப்ளிக்கே சார், ஜெனரல் பப்ளிக்கே வந்து ரெஜிஸ்டர் சைட் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர் ஆஃப் சைட், அவங்க போய் செக் பண்ணிக்கலாம், டேரெக்டாக போய் கேட்கலாம், கம்பெனிக்கிட்டே கேட்கலாம். நான் சின்ன இடத்துல நீங்கள் எங்கிட்டே வந்து கஸ்டமர்ஸ் கேட்கலாம், இந்த குரூப்பை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, நம்பர் கொடுங்கன்னு. எங்கள் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு தான் கஸ்டமருக்கு கம்யூனிகேஷனும் போகும்.